ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தீப விளக்கம் காண எனக்குன் சீதள பத்மம் தருவாயே என்று திருப்புகழில் முருகப்பெருமானிடம் அருணகிரியார் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். திருவண்ணாமலையில் ஜோதியாய் நின்று அருள் பாலிப்பவர் அண்ணாமலையார்தானே. அவருடைய தரிசனத்தை காண ஏன் அருணகிரியார் முருகப்பெருமானிடம் யாசிக்க வேண்டும்? மேலும் வெப்பத்தை தனக்குள் எப்போதும் வைத்திருக்கும் உலகமகா ஜோதியின் தரிசனம் காண முருகப்பெருமானின் குளிர்ச்சியான பாத கமலங்களை ஏன் அவரிடம் அருணகிரியார் யாசிக்க வேண்டும்? சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் காண்டான் கந்த புராணம். முருகன் வேறு அல்ல, சிவன் வேறு அல்ல. சிவனே இவன் ஆயின் மதலையன், த சைல்ட் ஃபார்ம் ஆஃப் லார்ட் சிவா இஸ் முருகா அப்படின்னு கந்த புராணம் சொல்கிறது. ஒன்று. ரெண்டாவது, திருவண்ணாமலையில் இந்த பாடல் பாடப்படுகிறது. இப்போ அங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? எருமையிலேறி விளையாடுமுகம் ஒன்றேன்னு சொல்லிக்கிட்டே வந்து ஈசனுடைய ஞான மொழி எல்லாம் சொல்லிட்டு ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே அப்படிங்கிறாங்க. அப்போது மற்றதெல்லாம் சொல்லினே வந்துட்டு லாஸ்ட்டில் அருணாச்சலத்தில் ஆதியில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய சூரியனுடைய மலை, அருணாச்சலம்னா சூரியனுடைய மலை, அங்கே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம்ங்கிறார். நான் உன்னை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்போ உன்னுடைய 2 பாதங்களை, வனஜம் என்றால் இதய தாமரையில், இதய தாமரையில் அங்கே தான் முருகர் இருக்கார், 4வது சக்கரம். அதில் உன்னுடைய சீதள பத்மம், கருதா மறவா நெறிக்கான உன் 2 பாதங்கள், வனஜம் என்றால் தாமரை மேல் அருள்வாயே அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதனால் ஏகைவ சத்தியம், 2வது விஷயம் உலகத்தில் இல்லை. திருவண்ணாமலையை பொறுத்து மாத்திரம் அது பாட்டிலே இருக்குது. எருமையிலே விளையாடும் பாட்டிலே ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே அப்படின்னா இருக்குது. அதனால் அருணகிரிக்கு முருகப்பெருமான் தடுத்தாட்கொள்ள போது என்ன சொல்கிறாரு? சும்மா இரு, சொல்லற அப்படிங்கிறார். வாய்முட்டின்னு கம்முன்னு உட்காடுறா அப்படிங்கிறார். அவன் யார்? சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போகிறான். அப்போ தடுத்தாட்கொண்டது யார்? முருகப்பெருமான். வந்துட்டு சும்மா இரு சொல்லறன்னு ஒரு 12 வருஷம் கழித்து இனி நான் மேல் மாட அப்படி இனிமேல் நீ பாடலாம் அப்படிங்கிறார். எதுக்காகன்னா, யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால், எனக்கு எல்லா ஞானத்தையும் எல்லாத்தையும் வேலவன்னா முருகப்பெருமான் அவன் கொடுத்துருக்கான், அதனால் இனி நான் மேல் நடப்பேன்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அண்டு சம்பந்த அண்ணனுக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு டிபேட் நடக்குது. அப்போ முருகப்பெருமான் கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க இல்லையா, அந்த கோபுரத்துக்கிட்ட முதல்ல விரல் மெண்ட நாயனார் இருப்பார், ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும். அதை தாண்டி வந்த உடனே முதல்ல இருக்கக்கூடியது அங்கே முருகன் தான். கம்பத்து இளையனார்னு பேர் அவருக்கு. கம்பம்னாக்கா தூண், அதில் இருக்கிற இளையனார்னால் பாலாஜி முருகப்பெருமான் அர்த்தம். கம்பத்து இளையனார் சந்நிதி. அதுக்கு அடுத்து தான் பிள்ளையார் சந்நிதி வரும். அதுக்கு எதிரில் தான் ரமணருடைய இதெல்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே போனால் அகோர வீரபத்ரர் அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கும். இப்போ இவங்க 2 பேருக்கும் அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கிற போது சம்பந்தாரன் என்ன பண்ணுறான்? அவன் சக்தி உபாசகர். அதனால் அம்பாளை மந்திரம் சொல்லி முருகப்பெருமான அன்புல கட்டி போட்டுறான். அதனால் இவர் அருணகிரி பாடினேங்கிறாரு. ஆனால் முருகருக்கு மைண்டு அவங்க அம்மாவனுடைய அன்புல மாட்டின்னு இருக்கிறதுனால நம்மளை கூப்பிட்றான் வேண்டது கூட தெரியவே இல்லை. யார்? நம்முடைய அருணகிரி நம்மளை கூப்பிட்றான்னு தெரியுறதில்ல அவருக்கு. இப்போ அருணகிரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் டக்குன்னு என்ன சொல்கிறார்? ஆடும் பரிவேல் அணி சேவல் என அப்படிங்கிறார். மயிலையும் சேவலையும் கூப்பிட்றார். முருகர் அம்மாவுடைய பாசத்தில் இருக்கார். அவருக்கு அருணகிரி கூப்பிட்றது தெரியல. சேவலுக்கும் மயிலுக்கும் சொல்லி முருகர் கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் கொண்டு வர்றார். ஆடும் பரி அணி சேவல், பரினா மயில், சேவல், இந்த 2 முதல்ல கூப்பிட்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாயின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 2 முருகனை டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழுதுன்னு இருக்கான் ஒரு ஆளுன்னு சொல்லி அந்த தூணில் முருகப்பெருமான் அந்த தூண்டிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் நிகழ்ந்த நிகழ்ச்சி. இப்படி எவ்வளவோ நிகழ்ச்சிகள். இப்போ திருவண்ணாமலையில்
சேஷாதிரி சாமி இருந்தார், அவர் சக்தி உபாசகர். ரமண மகரிஷி இருந்தார், அவர் முருகனே தான், அவர் முருகனே தான். காஞ்சி மகா பெரியவர் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாரு. ரமணாசிரமத்துக்கு எதிரில் நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு அவர் பாட்டிக்கு போயினேங்கிறாரு. அப்போது சிஷ்யர்களுக்கு, ரமணருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் மன வருத்தம், மகா பெரியவர் உள்ளே வந்து ரமணரை பார்க்காத போட்டாரேன்ட்டு, அவங்களுடைய அஜ்ஞானம். அப்போ இவர் நேரடியாக போயிட்டே இருக்கார் இல்லையா, அப்போது ரமணர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம், அது வேறு இது வேறு நீங்கள் நினச்சிக்கிறீர்கள் அப்படின்னாராம். இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவரே சொல்லியிருக்காரு. அதனால் நான் வேறு என்னாது இருக்கும், நீ வேறு என்னாது இருக்கும் பவதீதம் மனிதர்களுக்குன்னா, நான் வேறு இல்லை முருகன் வேறு இல்லைங்கிறது மனிதர்களுக்கு அப்ளிகபிள்னாக்கா ஆண்டவனுக்கு அப்ளிகபிள் இல்லையா. சிவனுக்கும் முருகனுக்கும் வேறு பேதங்கள் இல்லை என்றது அப்ளிகபிளாக தானே இருக்க முடியும். அதனால் நான் வேறு என்னாது இருக்கும், நீ வேறு என்னாது இருக்கும், எல்லா தெய்வ வடிவங்களும் அடங்கும். உலகத்தில் ஒன்றை தவிர ரெண்டாவது விஷயம் இல்லை, ஒன்றே ஒன்று தான் உலகத்தில் இருக்குது. யூ வாண்ட் டு see it in any form, you are at liberty to see. Question from Govindan sir. ராம காரியத்தில் வேகமும் ராம தியானத்தில் நாட்டமும் கொண்ட ஆஞ்சநேயரைப் போல 24 மணி நேரமும் இறைவனை நினைத்து கொண்டே எல்லா வேலையையும் செய்வதுதான் பிரேயர்ஃபுல்னஸ் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் யந்திரமயமாகி போய்விட்ட இன்றைய உலகில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு 24 மணி நேரமும் இறைவனை நினைத்து கொண்டே எல்லா வேலையையும் செய்வது எவ்வாறு சாத்தியப்படும்? 24 மணி நேரமும் இறைவனை நினைத்து கொண்டே ஒரு சாதாரண மனிதன் எல்லா வேலையையும் செய்வது இக்காலத்தில் மிகுந்த சிரமம் என்ற நிலையில் நாம் செய்கிற அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கை முறையை என்று சொல்ல முடியுமா? கருதா மறவா நெறிக்கானன்னு இப்போ தான் சொன்னேன். அப்போ நினைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் மறந்து விட்டேன்னு அர்த்தம் இல்லையா. அதனால் இந்த ஒரு சீஸ்லெஸ் தாட்னும், சீஸ்லெஸ் தாட்னு என்ன, தைல தாரைன்னும். இப்போது எண்ணெய் இருக்குது, அதை மேலேருந்து அப்படியே கொட்டுறீங்க பாத்திரத்தில், அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அந்த எண்ணெய் கொட்டினே இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இடையறாத இறை சிந்தனை, அதுக்கு தைலத்தாரை என்று பெயர். இது திடீர்னு வந்துடாது. நீ இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இதெல்லாம் வந்துடணும் பாசிபிள் இல்லை. ஓவர் த இயர் நீ உன்னை ட்ரைனிங் பண்ணுற போது உனக்கே தெரியாமல் வந்துடும். இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் ட்ரைனிங் யுவர் சிஸ்டம். இது ஒன்று, நீ அந்த ஜபத்தை சொல்லி 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 உன்னுடைய சுவாச நிஸ்வாசம்னாங்க, மூச்சு காற்றுலேயே அந்த மந்திரங்கள் எல்லாம் கலந்து போகிற ஒரு டைம் வருது வாழ்க்கையில். அப்போ அதனுடைய போக்கில் அது நீ தூங்கி நின்றாலையும் நடக்கும்போதும் வந்து சாப்பிட்ற போதும் எல்லா நேரத்துலேயும் அந்த மந்திரங்களுடைய அந்த அனுசரணை உன்னுடைய சிஸ்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வழி. இன்னொரு வழி ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ காலையில் எழுந்திரிக்கிற பெட்லேருந்து, அப்போது உனக்கு இன்னும் அர்ஜென்ட்டு, ஒரு 5 நிமிஷம் பெட்லேயே உட்காரு, கண்ணு முடின்னுட்டு, முருகா நான் வந்து இன்றைக்கி 1ஆம் தேதி ஏப்ரல் வந்து திருப்பியும் இப்போ வந்துட்டேன், இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன், 31ஆம் தேதி நான் சாகலை, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நீ தூங்கினேன்னா செத்துப்பட்டேன்னு அர்த்தமா, நீ முழிச்சிட்டேனாக்கா நீ போய்ச்சிட்டேன்னு அர்த்தமா. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஸோ 1ஆம் தேதி ஏப்ரல் என்னை திருப்பி நீ கொண்டாந்துருக்க, 31 நைட்டில் நான் சாகலை, 1வது பாயிண்ட். 2வது, இன்றைக்கி ஏப்ரல் 1 காலையில் நான் எழுந்திரிச்சிருக்கேன், எல்லோரும் ஏப்ரல் ஃபூலுன்றாங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் யாருக்கிட்டையும் ஃபூலாகாத இருக்கிறதுக்கு நீ என்ன ப்ளஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நீ காஃபி சாப்பிட்ற, டீ சாப்பிட்ற, அப்போ கடவுளை நினச்சிக்கோ, இந்த காஃபி நீ எனக்கு கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. உனக்கு அதுக்கு மேலேயும் கற்பனை வளம், இமேஜினேஷன், மைண்டெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னா நீ அந்த காஃபிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கூட கற்பனை பண்ணிக்கோ. காஃபிக்குள்ளே காஃபி தூள் இருக்குது, அது காஃபி கொட்டையிலேருந்து வந்துச்சு. அது எங்கள் குன்னூர், டார்ஜிலிங்கு, ஊட்டி எங்கேயோ அந்த காஃபி கொட்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து பால் அதை ஊற்றணும், காஃபி டிகாஷனில் பால் ஊற்றணும். அப்போது அந்த பால் வந்து ஒரு பசுமாடு கொடுத்தது இல்லையா, பால் பவுடராக இருந்தாலும் பசுமாடுக்கிட்ட தான் வந்துச்சு. அப்போ அந்த பசுமாட்டை கற்பனை பண்ணிப்பார். காராம் பசுன்னா கற்பாகிற பசுன்னு அர்த்தம். அப்போ ஒரு காராம் பசு
பச்சையாகிற புல்லை சாப்பிட்டுட்டு ஒயிட்டாகிற பாலை கொடுத்துச்சு. இது எவ்வளோ பெரிய அதிசயம்! கருப்பு மாடு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளைப்பாலை கொடுக்குது. இது எவ்வளோ பெரிய இது! திங்க் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து சர்க்கரை. யாரோ ஒரு விவசாயி உத்தரப்பிரதேஷ்லேயோ ஆந்திராலேயோ எங்கேயோ கரும்பு போட்டான். அந்த கரும்பு அங்கேருந்து மில்லுக்கு போய் சுகர் மில்லுக்கு போய் சர்க்கரையாகி உங்கள் பேக்கெட் போட்டு வந்திருக்குது உங்களுக்கு. அப்போ நீ குடிக்கிற டீ இல்லை காஃபிக்கு பின்னால் இவ்வளோ ஓவர் டைம் பண்ணிக்கிறார் கடவுள் இல்லையா? அடுத்தது நீ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்க போகிற. அந்த ட்ரெஸ்ஸு எங்கேருந்து வருது? எங்கேயோ ஒரு வயலில் பருத்தி ஒருத்தன் ரெடி பண்ணியிருப்பான். அந்த பருத்தி இன்னொருத்தங்கிட்ட போய் முதல்ல யான் சொல்லுவாங்க, நூல் மாதிரி அடிப்பாங்க. அதை டெக்ஸ்டைல் மில்லில் போய் அந்த நூலில் கலர்லாம் போட்டு பின்னி உனக்கு ஒரு துணி வருது. அதை டெய்லரு இல்லை ரெடிமேடாக வாங்கி நீ துணி போட்டுக்கிற. அப்போ நீ போட்டுன்னு இருக்கிற துணிக்கு பின்னால் கடவுள் ஓவர் டைம் பண்ணியிருக்காரு இல்லையா? பருத்தியை கொடுத்துருக்காரு. அதை வச்சு 3 இடத்துல ப்ராசஸ் பண்ணி உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றி வந்து சேர்ந்து போச்சு. அப்போ அதுக்கு பின்னால் கடவுளுடைய ஓவர் டைம் இருக்கா இல்லையா? இப்படி நீ ஒவ்வொன்றுத்தையும் யோசனை பண்ண தான் உனக்கு கடவுள் மேலே எவ்வளோ நாட்டத்தோடு இருக்கார், உனக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டுருக்கார விஷயம் தெரியும். நீ சும்மா காப்பி அடிச்சுட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு அர்ஜென்டாலாம் போயிருந்தேன்னா கடவுளை பற்றியும் தெரியாது. அப்போ ப்ரேயர்ஃபுல்னஸ்ன்னா இதுதான். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் கடவுளை ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. இப்போது இதில் எத்தனையோ விதமாக பண்ண முடியும். இப்போ உங்கள் அப்பா இருக்கார், அவரை சிவபெருமான்னு நினச்சிக்கோ. உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்கள பார்வதியாக நினச்சிக்கோ. ரோட்டில் போகிற அங்கே யாரோ ஒரு பிச்சைக்காரன் உக்காந்துக்கிறான். அவன் நீ சொல்லு, நான் கும்பிடுற முருகர் இந்த பிச்சைக்காரன்லாம் உட்காந்து என்னை பார்க்குறாரு, எனக்கு தயவு இருக்கான்னு அவனுக்கு ஒரு டீ இல்லை புற பிஸ்கெட் வாங்கி கொடு. ஆஃபீஸுக்கு போகிற அங்கே ஒரு கஸ்டமர் வரான். அந்த கஸ்டமர் பார்த்த உடனே நான் கும்பிடுற முருகர் டையெல்லாம் கட்டிக்கின்னு ஷூலாம் போட்டுன்னு என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துக்கிறாரு, நான் ஃப்ராட் பண்ணாத ஒழுங்காக வியாபாரம் பண்ணணும், முருகர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிக்கோ. இப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் கடவுளை பிளெண்ட் பண்ணி கொண்டு போகிறது. இப்படி பண்ண உங்களுக்குள்ள தானாகவே ஒரு இம்போஸ்ட் டிசிப்ளின் வந்துடும். இதுக்காக நீ தனியாக ஒன்றும் பிரயத்தனம் பண்ண தேவையில்லை. The question of training for a short period, then automatically the thought takes you over. அது உன்னை கேரி ஆன் பண்ணி கொண்டு போயிடும். அதனால் இட்ஸ் பாசிபிள். இப்போ பெரியவங்கள்லாம் இருக்காங்க, பரமாச்சாரியார் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. எப்போ பாரு ஜபந்தவம் பண்ணின்னு உட்காந்துருப்பாங்க. அந்த ஜபந்தவம் போர் அடிக்கிற போது தான் சரி இந்த ஜனங்க போய்ச்சி போட்டோம் நமக்காக வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு தின மேலே வந்து உட்காந்துக்குவாங்க. இவங்க லைனில் போகிற போது அவங்க குறையெல்லாம் சொல்கிறது இவங்க கேட்குறாங்களோ இல்லையோ உள்ளுக்குள்ளே மந்திரம் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு இப்படி கை வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் அவங்க பண்ணுறது. இவங்கெல்லாம் போன உடனே திருப்பியும் பல்லக்குள்ளே போய் ஒடுங்கி உட்காந்துட்டு தியானம் பண்ணி இவ்வளோ பேர் என்கிட்ட வந்திருக்காங்க, எல்லோரும் என்னை நம்பி வரல உன்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீ அவங்க கேட்டதில் எது நியாயமோ அதெல்லாம் நடத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு ஹை லெவலுக்கு போன பின்னால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறது கூட இல்லை. இல்லைன்னா ஒவ்வொருத்தன் கண்டர் வேட்டன் தண்ணி வரல, அது வரல, இது வரல, இதெல்லாம் கேட்டுனுக்கிறதா ஒரு மகானுடைய வேலை. அதுக்காகவும் அவங்க அவ்வளோ பெரிய மகானானாங்க. அதனால் அவங்க உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கேட்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் தே டோன்ட் புட் தேர் மைண்ட் இன் யுவர் திஸ் வேர்ல்ட்லி மெஸ். அதுக்கப்புறம் சம்மப் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன கேட்டாங்களோ அதில் இதெல்லாம் நியாயமாக இருக்கோ எல்லாம் பண்ணிவிடுங்கிற மாதிரி. அப்படி எல்லாமே ட்ரைனிங் தான் இந்த உலகத்தில். அதனால் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு இந்த நான் லௌகீகமான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. லௌகீகம்னா என்ன? இந்த உலகம் சம்மந்தப்பட்டது. நான் லௌகிகம்னா இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தாட் ப்ராசஸை அவங்களுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதனால் தே டோன்ட் வேஸ்ட் தேர் டைம். அவங்க எப்பயுமே ஈவன் தூக்கத்தில் கூட அவங்களுக்கு மந்திரம் ஓடிக்கினே தான் இருக்கும். இன்னும் நிறைய மகான்கள் ஜபத்தில் ட்ரைனிங் ஆகிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கையில் மந்திரம் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் ருத்ராட்சரத்தை வச்சுக்கிட்டு ஓட்டுறவங்களும் உங்களுக்கு தெரியும். ருத்ராட்சரமே கையில் இல்லாமல் இப்படி பண்ணினே இருந்தாங்கன்னா அவங்க உருட்டுறாங்கன்னு அர்த்தம். அந்த ருத்ராட்சரத்தை உருட்டுற பாவனையில் அவங்க ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம்னு ஏதோ ஒன்று சொல்லிங்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் மகான்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அவங்களாம் வந்து ரொம்ப சீரியஸான சீக்கர்ஸ். நம்மள மாதிரி காலு அரைக்காசு எல்லாம் கிடையாது. தே ஆர் ஆல்வேஸ் வித் காட். அது கடவுளோட குடும்பமே நடத்துகிறாங்க அவங்கெல்லாம்.
Question from Kalyana Krishnan Ravishankar. நமஸ்தே என்பதன் ஆன்மீக அர்த்தம் வாழ்த்துக்களை அனுப்புவது மட்டுமல்ல. இந்து மதத்தில் இதற்கு ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது. நமஸ்தே என்றால் உங்களில் உள்ள தெய்வீகத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். நமஸ்தே வணக்கம் செலுத்தும்போது ஒவ்வொரு நபரிடமும் ஒரு தெய்வீக நிறுவனம் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். எனவே உங்களுக்குள் இருக்கும் புனிதமான உடல் நீங்கள் வாழ்த்தும் நபரில் உள்ள புனிதமானவருக்கு வணக்கம் செலுத்தும். மேலும் நாம என்பதை என்னுடையது அல்ல என்பதற்கு சமமான நாம மற்றும் மா என்றும் சுருக்கலாம். நமஸ்தே என்பதன் இந்த ஆன்மீக அர்த்தத்தில் நீங்கள் உங்கள் மனித உடலிலிருந்து உங்களை பிரித்து கொள்கிறீர்கள். உங்கள் ஆன்மீகம் உங்கள் உடல் இருப்பிலிருந்து பிரிக்கிறது. மேலும் உங்களில் உள்ள தெய்வீகம் மட்டுமே பின்னால் உள்ளது. உனக்குள் இருக்கும் தெய்வீகத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த குறிப்பு பற்றி பாபாஜி தங்களது விளக்கங்கள் தேவை. நம என்னலாம் கடமை, அதுவும் தூமலர் தூபம் தூவி சுமந்தார்க்கே அப்படின்றது ஆழ்வார் பாசுரம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம நமோ நம்ம அப்படின்னு சொல்லணும். அதனால் நீங்கள் எல்லா மந்திரங்களையும் பாருங்கள், நமஸ்தேஸ்து மகாமாயே அப்படின்னு நம்ம அதில் வரும். இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதில் நம்ம அப்படின்னா நான் உன்னை துதிக்கிறேன், நான் உன்னை வந்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அண்டு எல்லா மந்திரங்கள்லேயும் இது இருக்கும். அதனால தான் நம்ம என்னலாம் கடமை அப்படின்னா என்ன, நம்ம டியூட்டி அது நம்ம அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு நமக்கு 1000 சொல்லிக்கலாம். நீ நமோ நாராயணாய அப்படின்லாம் இல்லையா, ஓம் நமச்சிவாய அப்படின்லாம் அதுலேயும் நம்ம இருக்குது. ஸோ உன்னுடைய இஷ்டம், உனக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் காட் இல்லை எந்த டோன் ஆஃப் காட் பிடிக்குதோ அது கூட நீ நம்ம சேர்ந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மங்கிறது ஐ வர்ஷிப்புங்கிறதுனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம். நாம் வழிபடுவோம் என்ற மாதிரி அதுக்கு அர்த்தம் நம்ம அப்படின்னா. இது ரொம்ப சாதாரணமான ஒரு இதுதான். அது இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்றத விட நம்ம அப்படின்னு தெரிந்து போகுது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போகுது. இதில் நமோ நாராயணா இருக்குது, ஓம் நமச்சிவா இருக்குது, எல்லாமே அது கூட வந்துடுது. Question from Neeraja Jayaraman. When it comes to analyzing and understanding people and their personalities, numerology seems to be a useful tool, though not always accurate. But how come, despite people's dates of birth being according to the Gregorian calendar, which may not match with their Janma Tithis per the Indian calendar, many people display characteristics typical of their English date of birth numbers? கடவுள் என்பது நம்பர் அல்ல, கடவுள் என்பது நண்பர். யூ டோன்ட் டேக் தீஸ் நம்பர்ஸ். இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடிகாரத்தை பார்த்து பூவை வச்சு போயிருந்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வரும். அதாவது 123 வரும், அண்டு 234 வரும், அண்டு 345 வரும். இப்படி கொஞ்சம் நம்பருங்க சீக்வலில் வரும். ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டலுக்கு மேலே போனோடனே 60 தாண்டிடுமா, அப்போ 61ன்னு ஒன்று கிடையாது, கடிகாரத்தில் 61. அதனால் இதெல்லாம் மைண்டினுடைய ஹேவக்ஸ். இந்த மனம் இருக்கு இல்லையா, அது பொழுது போகாத சிந்திக்கிற போது வரக்கூடிய ப்ளே இதெல்லாம். ஆக்சுவலாக இந்த நம்பர்களை யார் கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அரப்காரங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, அரபியர்கள் இதை கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. ஸோ இதுக்கு யாரும் இன்றைக்கி வரைக்கும் ப்ரூஃபெல்லாம் கொடுக்கல, யார் எதை கண்டுபிடிச்சாங்கிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை. இது இப்போ நீங்களே இருக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு லக்கி நம்பரு 1478ன்னு. உன் மைண்டில் அது பதிஞ்சிச்சு, உன் லக்கி நம்பர் 1478ன்னு. அதனால் எதை பார்த்தாலையும் முன்னால் போகிற காரை பார்த்தா அதை கூட்டி பார்த்து ஒன்று வருதானா. இது மைண்டோட ப்ளே, அவ்வளோதான். டோன்ட் டேக் இட் சீரியஸ். God is a number. So instead of remembering these numbers, remember the number called God in the name of Puliyar, Murugan, Perumal, Sivan, Ambal. அந்த மாதிரி நினச்சிட்டு போய் நம்பரை ஏன் கட்டினா இல்லை. Question from Vasanthi Govindan.
அமாவாசை தினத்தன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைவதால் அது சந்திரன் தனது ஒளியை முழுவதும் இழக்கிற நாள். கூடவே பித்ருக்களுக்கு உகந்த நாள். அதனால் பித்ரு காரியங்களை தவிர வேறு எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது என்று ஒரு சாரரும், அமாவாசை என்பது பித்ருக்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள், அதனால் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக உகந்த நாள் என்று மற்றொரு சாரரும் கூறுகிறார்களே, இதில் எது சரி? ஆக்சுவலாக தேர் இஸ் நெய்தர் அமாவாசை நார் பௌர்ணமி. சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணும் சுழண்டுக்கிட்டு இருக்கு. அதில் அந்த வெளிச்சம் நம் மீது வராத அளவுக்கு 1, 2, 3 நடுவில் வர்ற போது அது தெரியாது. அதை தான் நீங்கள் இரவுங்கிறீங்க, அதை தான் பகலுங்கிறீங்க, அதை தான் பௌர்ணமிங்கிறீங்க, அதை தான் நீங்கள் அமாவாசைங்கிறீங்க. நிஜமாக பார்த்தா அது பாட்டுக்கு அது சுற்றின்னு தாங்குது. இப்போ நீங்கள்லாம் எங்கே நைட்டு இன்றைக்கி இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு 10 மணி நேரம் 10.5 மணி நேரம் கூட்டிக்கோ. அதுதான் அமெரிக்காவில் இருக்கிற டைம். இங்கேருந்து நீ அமெரிக்கா போகிற போது கூட்டிக்கினே போ, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரப்போது காய்ச்சினே வா. இதுதான் நீங்கள் வச்சுருக்கிற டைம் ஃப்ரேமெல்லாம். அதே மாதிரி சில நாடுகளில் சம்மர் அட்ஜஸ்ட்மெண்ட், வின்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அங்கே முனிசிபாலிட்டிலேயோ கார்பரேஷன்லேயோ அவங்க அந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி சம்மருக்கு ஏற்ற மாதிரி கடிகாரத்தை மாற்றி வச்சுருவாங்க. நீ அதை பார்த்து உங்கள் கடிகாரத்தை நீயும் மாற்றி வச்சுக்கணும். அப்போ எல்லாமே போய் தானே, நீயா மாற்றி வச்சுக்கிட்டு இதுதான் டைமுன்னு சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அது ஒரு ஃபிக்ஸிஷியஸ். அதனால் டோன்ட் டேக் ஆல் திஸ் திங் சீரியஸ். ஆல் தீஸ் பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் ஈச் அதர். அதே பிளானட்ஸு உங்கள்கிட்டையும் இருக்குது. அதே சந்திரன், சூரியன், 9 கிரகம் எல்லாம் நம்ம உடம்புலையும் இருக்குது. அதனால் இட்ஸ் அ கொஸ்டின். இப்போ நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது. நைட் ஷிஃப்ட் இருக்கிறவன் நான் வரமாட்டேன் டியூட்டிக்கு நைட்டு அப்படின்னு சொல்லுவானா? போனால் தான் அவனுக்கு வீட்டில் பூவா மீன்ஸ் ரைஸ். அதனால் அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? அண்ட் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு அவனால் நல்லா தூங்க முடியுமா? இப்போ நீங்கள்லாம் டே ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு நைட்டில் நல்லா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் தூங்க முடியுது. அவன் நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 2 to 3 hours தூங்கினாவே பெரிய விஷயம். அதுக்குள்ளே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துடும், காஃபி குடிக்கணும்னு தோணும். இப்படி லைஃப் இஸ் எ மெக்கானிக்கல் திங். நாமளாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு உருண்டு ஓடுகின்றவன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாக நம்ம சூரியனை வச்சு சந்திரனை வச்சு ஓடிக்கினே இருக்கிறோம். அதனால் சம்ரஷ்னால அந்த காலத்துலேருந்து பாட்டுங்கள்லாம் நிறைய எழுதிட்டு நாம. ஒரு பாட்டு அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாளின் ரவில் அப்படின்னு ஒரு பாட்டு. அது எப்படி? அபிராமி பட்டர்னு ஒருத்தர் திருக்கடியூர் அபிராமி கோயிலில் பூஜை பண்ணின்னு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த சோழ ராஜா அங்கே வர்றான். என்ன நான் வந்தால் இந்த ஆள் மரியாதை கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. அவர் அப்படி தாங்க அபிராமிக்கிட்ட அப்படியே மென்டலாட்டம் உட்காந்துன்னு இருப்பார் அப்படின்னு. நான் அவனுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன திதின்றார். அந்த ஆள் எப்பயுமே அம்பாளை நினச்சிருக்கான்னா அதனால் பௌர்ணமின்றான். ஏன்னா அவன் மைண்டில் அம்பாள் தான் இருக்கா, அவள் ஜொலிக்கிறான், அதனால் பௌர்ணமி அப்படிங்கிறான். அப்போ ராஜா சொன்னான், அவன் கண் மூச்சு உடனே சொல்லு, இன்றைக்கி மாத்திரம் பௌர்ணமி இல்லைன்னு சொன்னால் அவன் உடம்பு மேலே கழுத்திருக்காதுன்ட்டாங்க. அவர் கண் முடிச்ச உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, என்னையா இப்படி பண்ணிட்டியே, ராஜா வந்தபோது இன்றைக்கி அமாவாசை நீ போய் பௌர்ணமின்னு சொல்லி தொலைச்சிட்டியேன்னு. நானாக சொன்னேன், என்கிட்ட இந்த அம்பாள் சொல்லிட்டா அவள் பார்த்துக்குவானாங்களாம். அப்போ எல்லோரும் கரெக்டாக நிற்கிறாங்க. இன்றைக்கி பௌர்ணமி வரலைன்னா என்ன ஆக போகுதுன்னு எல்லாருக்கும் பயம். அப்போ அம்பாள் பார்க்குறா, நம்ம பக்தனை நம்ம கை விடக்கூடாதுன்னு சொல்லி கழுத்தில் இல்லை அந்த காதில் தாடங்கம் பண்ணுவாங்க, பெரிய கம்மல்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து அப்படி ஆகாசத்தில் வீசுகிறா. தூத்தில் பார்த்தா ஏதோ பிறை நிலவு மாதிரி அது தெரியுது. எல்லோரும் ஆஹா பௌர்ணமின்னாங்க. இது சம்ரஷ்ணாவில் இருக்கிற ஒரு பாட்டு. அமாவாசையும் அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில், அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில். அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில், இங்கே ஒவ்வொரு நாளும் பௌர்ணமியானது சங்கரன் கண்ணொளியில், சிவசங்கரன் கண்ணொளியில். கிருஷ்ண பரமாத்மா அந்த காலத்தில் சகாதேவன் ஜோசியத்தில் பெரிய ஆள். துரியோதனா அவனை கூப்பிட்டு மரியாதை பண்ணி, இப்போ குருஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்க போகுது, இதுக்கு எனக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் நீ வச்சு கொடு, நான் கெலிக்கணும் அப்படின்னு நல்லா கேல்குலேஷன் போட்டுட்டு இவன் சொல்கிறான்,
அமாவாசை அன்னைக்கு நீ பூஜை போடு, களப்பள்ளி கொடுத்துட்டு பூஜை ஆரம்பிச்சானா நீ தான் கெளிப்பேன்னு சொன்னது இல்லாமல் பஞ்சபாண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், நான் எவ்வளோ பெரிய ஜோசிய ஆளாக இருந்தால் துரியோதனனே என்கிட்ட வந்து ஜோசியம் கேட்டான், எப்போ கெளிப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன் அமாவாசை அன்னைக்கு நீ பூஜை போட்டியன்னா நீ தான் கெளிப்பேன்னு சொன்னான்ட்டு. இவங்க தலையில் அடிச்சுன்னு ஏன்டா இந்த மாதிரி சேம் சைடு கோல் போட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாங்க. கிருஷ்ணா இவன் இப்படி பண்ணிட்டான் பாவின்னு. கிருஷ்ணர் என்னைக்கு அமாவாசை நாங்கள் நாளைக்கு நாங்கள் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணர் அந்த நதிக்கரையில் வந்து உக்காண்டாரு. தர்ப்பணம் தர்ப்ப புல்லாம் எடுத்துக்கிட்டு திவசம் பண்ண ஆரம்பிச்சார். கிருஷ்ணர் திவசம் பண்ணுறாருன்னு பார்த்த உடனே எல்லாரும் அங்கே இருக்கிற ஐருங்க அவங்கெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணி திவசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு சூரியனும் சந்திரனும் ஆகாசிலேருந்து இறங்கி வர்றாங்க. என்ன கிருஷ்ணா உனக்கு தெரியாத ஜோசியமா, நாளைக்கு தானே அமாவாசை, நீ இன்றைக்கே பூஜை பண்ணினுக்கிறியே தர்ப்பணம் பண்ணினுக்கிறியே அப்படின்றாங்க. சூரியன் சந்திரனும் ஒன்றாகிற நாளுன்னு. ஒன்றா வந்துக்கிறீங்களா, 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்களா, அப்போ இன்னைக்கு தானே அமாவாசை, கரெக்டாக போச்சு போங்க அப்படின்னா. அதே மாதிரி ஜெயத்ரதன் ஒருத்தன், அவன் வந்து சக்கரவியூகத்துக்குள்ளே அபிமன்யு சாகிறதுக்கு காரணமாக இருந்தான். அதனால் சபதம் பண்ணுறான். யார்? அர்ஜுனன். ஏன்னா இவனை வந்து கிருஷ்ணர் போக்கு காட்டி தூரம் கூட்டின்னு போயிட்டார். ஏன்னா அன்றைக்கி அபிமன்யு சாகணும்னு இருந்தது. அதனால் அவன் சொல்கிறான், நாளைக்கு சாயந்தரம் அஸ்தமனத்துக்குள்ளே நான் ஜெயத்ரதனை கொல்றேன் அப்படின்ட்டு. அப்போது இவங்கெல்லாம் யோசனை பண்ணுறாங்க, அவன் வந்து அந்த அஸ்தமனத்துக்குள்ளே கொலை பண்ணலைன்னா அவனுடைய சபதம் வீணாயிடும், அவன் செத்துப்பிடுவான் நெருப்பில் தன்னை பொசுக்கிக்கிட்டு. அதனால் என்ன பண்ணலான்னு ஒரு குகை மாதிரி அதுக்குள்ளே இவனை ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுட்டு வரிசையாக பெரிய பெரிய அதிவீரர்கள் ரதவாதிகள் எல்லாம் வந்து அப்படியே பாதுகாப்பாக வச்சுனே இருக்கிறாங்க. இவங்க நோக்கம் என்ன, இவ்வளோ பேரையும் தாண்டி தானே அவன் வரணும், ஆனால் எப்படியாவது சாயந்தரம் 6 PM வரைக்கும் இவனை நம்ம காப்பாற்றிட்டோம்னாக்கா அவன் செத்துப்பிடுவான் அர்ஜுனன் அப்படின்னு ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துன்னே இருக்கிறாரு கிருஷ்ணர். 6 மணிக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க, இவர் முதல்ல அர்ஜுனுக்கு சொல்லி வச்சுக்கிறாரு, நான் சைகை கொடுக்குற போது நீ அடிக்கணுன்ட்டு. ஸோ கரெக்டாக 6 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, மாயினால் சந்திரனை மறைக்கிறாரு. அப்போ எல்லோரும் உடனே வந்து அமாவாசை வந்துச்சுன்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லி நான் அர்ஜுனன் சாக போகிறான்னு சந்தோஷமும் வர்றாங்க. இவர் ரெடி பண்ணி வச்சுருந்தார்ல அர்ஜுனனை, அந்த ஜெயத்ரதன் வந்தவுடனே கரெக்டாக அவன் கழுத்தை வெட்டி போடுறான். இப்படி சீசன்களெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை இருந்தவர்களெல்லாம் இருந்தார்கள். கிருஷ்ணன் இருந்தான், அபிராமிவனுக்காக செஞ்சா இல்லையா, இது மாதிரி நிறைய பேர் இந்த பவர் அது வந்து சாத்துரியத்தினால் செய்தார்கள். தே டிட் இட் வித் தேர் இன்டெலிஜென்ஸ். அதாவது இயற்கையாக அவங்க ஒன்றும் மாற்றலை, அவங்களோட இன்டெலிஜென்ஸால் மாற்றினாங்க. இது சமரஷ்னால அந்த காலத்து பாட்டு. டிவியில் இந்த பாட்டு பார்க்கறதுக்கு நிறைய குழந்தைங்க உட்காந்துருக்கும். ஏன்னாக்கா அந்த பாட்டுக்காக இல்லை, அதில் வந்து ஒரு குரங்கு வரும், சைக்கிள் கூட்டம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதில். அதுக்காக அந்த குழந்தைங்களெல்லாம் பிடிக்குமா, அதனால் 7 மணிக்கு கரெக்டாக உட்காந்து பார்த்துருந்துச்சு. பாடுங்க. திருடன் 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 உலகமாக அமாவாசையை முடிக்கணும் தான் திருடனுக்கு வந்துட்டேன். சரி சரி பாடுங்க. உலகமகா திருடன் நம் உள்ளம் கவர்ந்த திருடன், அகில புகழ் திருடன் நம்மை ஆட்டி வைக்கும் திருடன். திருடன் 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 உலகமகா திருடன் நம் உள்ளம் கவர்ந்த திருடன். அமாவாசை வரும் முன்பு தர்ப்பணம் செய்த திருடன், அச்சாணியாய் பாரத போர் தேரில் நின்ற திருடன். தர்மனை பொய் சொல்ல வைத்த தகிடதத்த திருடன், இது கர்மயோக தர்மம் சொல்லும் கடமை என்ற திருடன். திருடன் 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 உலகமகா திருடன் நம் உள்ளம் கவர்ந்த திருடன். ஜெயத்ரதனை கொல்ல கதிரை மறைத்து வைத்த திருடன், ஜராசந்தனை கிழித்து போட ஜாடை சொன்ன திருடன். பாம்பு கணை பாய்ந்து வர பார்த்து விட்ட திருடன், பக்குவமாய் தீரை அழுத்தி பார்த்தனை காத்த திருடன். திருடன் 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 உலகமகா திருடன் நம் உள்ளம் கவர்ந்த திருடன். இதில் எல்லாமே இருக்குது. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எப்படியெல்லாம் அவர் தன் போக்கில் இந்த விதியை மாற்றினார் அப்படிங்கிறதுக்கான பல இன்சிடென்ட்ஸு அதில் இருக்கும். ஸோ
ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த தேவநல்லா ப்ரோக்ராமில் இதுதான் வந்து ஓப்பனிங் சாங்கு. அவ்வளோ குழந்தைங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாத்துலேயும் மீனிங் இருக்கா? ஸோ தேவ் ரிட்டன் எ பியூட்டிஃபுல் சாங் using the incidents in Mahabharata, how a Mahan or a Mahapurusha can change even nature according to his whims and fancies. Question from வசந்தி கோவிந்தன். 63 நாயன்மார்களில் சண்டீச நாயனார்தான் சிவன் கோவில்களில் சண்டிகேஸ்வரராக அருள் பாலிக்கிறார் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சிவ வழிபாடு தோன்றிய நாளிலிருந்தே சண்டிகேஸ்வரர் வழிபாடும் நமது கோவில்களில் இருந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் பின்னாளில் தோன்றிய சண்டீச நாயனார் எவ்வாறு சண்டிகேஸ்வரராக சிவாலயங்களில் அருள் பாலிக்க முடியும்? சிவாலயங்களில் அருள் பாலிக்கும் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானுக்கு காவல் தெய்வமா அல்லது துணை தெய்வமா? யாரும் இந்த உலகத்தில் புதுசு இல்லை. இந்த நாயன்மார்களாக வந்தவங்களுக்கு கூட ஒரு இது இருக்கு இல்லையா, பாஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கூட. அதனால் நீங்கள் சண்டிகேஸ்வரர் இல்லை சண்டி நாயனார்னு யாரை வேணால் சொல்லிட்டு முருகனையே ஆறுமுக நாயனார்னு சொல்லவங்கலாங்கிறாங்க. திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா முருகர் ஆறுமுக நாயனார் அப்படின்னுவாங்க. அதனால் அது நாயனாராக இல்லையான்றதை பற்றி என்ன, அவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்க தான். என்று நீ அன்று நான், கடவுள் என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கே அடியவர்களெல்லாம் வந்துட்டாங்க. கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், டி அர்ஜுனா நானும் நீ எப்போ ஒன்றா தாண்டா இருக்கோம், எனக்கு ஒன்று அடையாளம் தெரியுது, உனக்கு என்ன அடையாளம் தெரியல, அதனால தான் வி ஹாவ் திஸ் டைப் ஆஃப் அ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பிட்வீன் அஸ்ங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் இந்த சண்டி அப்படிங்கிறது என்ன, கடவுளை போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வர்றீங்க இல்லையா, சிவனை கும்பிட்டுட்டு வர்றீங்க, அப்போது சண்டிக்கிட்ட போய் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணுன்னு அவரை உட்கார வச்சுருக்காங்க. அதனால் யாராக இருந்தாலும் சிவனை பார்த்துட்டு, இப்போ திருவண்ணாமலை கோயில் மூலஸ்தானங்கிறது, அருணாச்சலர் உள்ளே இருக்கார், இந்த சிவத்தில் விநாயகர் இருக்கார், இங்கே ஸ்ரீசக்கரம் ஒன்று இருக்குது, இங்கே அம்பாள் நிற்கிறா, இப்படி சுற்றிக்கின்னு வரும்போது அதில் ஒரு பிள்ளையார் இருப்பார், அதுக்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார், இங்கே அடிமுடி காண முடியாத லிங்கம் இருக்கும், இந்த இடத்துல அம்பாள் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் சண்டிகேஸ்வர் இருப்பார். அதனால் நீ சாமியை பார்த்துட்டு இப்படி சுற்றிக்கிட்டு வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு இப்படின்னு தட்டுவாங்க. ஏன்னா நான் வந்துட்டு போனேன்றது அட்டெண்டன்ஸ் அது. ஸோ ஈ இஸ் சப்போஸ் டு கீப் அன் இன்வென்ட்ரி தட் யூ விசிட்டட் லார்ட் சிவா அண்ட் he is supposed to be the monitor. கிளாஸில் வந்து ஒரு பையனை தானே அட்டெண்டன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியாது, அந்த காலத்தில் அப்படி தான். ஸ்டூடெண்ட் இஸ் அப்பாயிண்டட் அஸ் மானிட்டர். யக்ஷர்கள் மற்றும் யக்ஷிணிகள் உயர் மனித சக்தி படைத்தவர்கள் என்றும் அவர்களின் அரசன் குபேரன் என்றும் சில புராண நூல்கள் கூறுகின்றன. இது சரியா? யக்ஷினி தேவதைகள் மனிதனை விட உயர் சக்தி படைத்தவர்கள் என்றால் அந்த தேவதைகளை வசியம் செய்து காரிய சித்தி அடைய முடியும் என்று சிலர் சொல்வது எவ்வாறு சாத்தியம்? இந்த 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தேவைகள் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கும் சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், எல்லாம் தான் வேணும். அதனால் இந்த யக்ஷர்கள்ங்கிறவங்க யாருனாக்கா கம்யூனிகேஷன் ஏஜென்ட்ஸ். இந்த செலஸ்டியல் கிங்டம் அவங்க யக்ஷன் யக்ஷினின்னு சொல்கிறவங்க அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறவர்கள். அது மாதிரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே. இவங்களில் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டியது செய்வாங்க. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபா, துனி என்றால் ஷிரடி சாய் பாபாவின் குருஸ்தான் மற்றும் துவாரகா மாயி கர்மஸ்தான் ஆகிய இடங்களில் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் புனித தீப்பிழம்பை குறிக்கும். சம்ரக்ஷணா ராமராஜ்யம் ஷிரடி ஸ்ரீ சாய்பாபாவுக்கு ஒரு கோவில் அமைத்து அதனுடன் ஒரு துனி டவர் அமைத்து பூஜை நடத்தி வருகிறீர்கள். இந்த துனி சாம்பல் பிரசாதம் நம் உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை, நெகட்டிவ் எண்ணங்களை அழித்துவிடும் என்கிறார்கள். இது பற்றி தயவு செய்து விளக்கம். There are 5 elements. ஆகாசம், காற்று, நீர், நெருப்பு, மண். அதில் இந்த ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கும். அவங்க நெருப்பெண்ணன் என்ற நிருமாலே, அழல் உருவானவன் அண்ணாமலையார். அப்போது பகவானுங்கிறவன் நெருப்பின் வடிவமாக இருக்கான், அண்ணாமலையில் அப்படி இருக்கான், பெருமாள் அப்படி இருக்கார் நெருப்பு வடிவமாக அப்படின்றோம். நரசிம்மர் நெருப்பு வடிவமாக இருக்கக்கூடியவர், வாயு வடிவமாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ராமர் தண்ணி, அதனால தான் சரையு நதியில் போனார்.
சீதாதேவி பூமி, அதனால் பூமி பழக்க அதுக்குள்ளே போயிட்டான். கிருபானந்த வாரியார் ஆகாச தத்துவம், அதனால் ஆகாசத்தில் ஏரோப்ளேனில் வர்றபோது காஞ்சிபுரத்துக்கிட்ட வந்து இறந்துட்டார், பிளேன்லேயே செத்துப்பிட்டார் அவர். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். வான் கலந்த மாணிக்க வாசகர்னுவாங்க, ஆகாசத்தில் கலந்த வாரத்தில் மாணிக்க வாசகர் கூட இருக்கார். அப்போது சிரிடி பாபா அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து உபாசனை பண்ணுறவர், அதை பூஜை பண்ணுறவர். அதனால தான் அவர் அந்த துணிங்கிறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. வேறு யாராவது இருந்தால் அவங்க வேறு அவங்களுக்கு எந்த எலமெண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு தத்துவங்களை வச்சுருப்பாங்க. நம்ம இந்த கோயிலெல்லாம் கட்டி யாகம் வளர்க்க ஆரம்பித்த போது எப்பயுமே அதில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி மட்டை தேங்காய்லாம் தூக்கி போட்டு அதை எப்பயும் அதுக்கு அப்பப்போ ஃபயர் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம செய்தோம். போயபழையும் பூதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும். பழைய கர்மா புது கர்மா எதாக இருந்தாலும் நெருப்பில் போயிடும் அப்படிங்கிறதுனால தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படுங்கிற மாதிரி. அப்போ தீக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. என்ன பவர்? அந்த தீயில் நீ ஒரு குப்பை தூக்கி போட்டால் கூட அது எரிஞ்சு அது நெருப்பாயிடும். அதனால் திங்க் பண்ணு, நீ வந்து ஒரு குப்பையை தான் போட்ட, ஆனால் அந்த குப்பை தான் எரிஞ்சு கரிஞ்சு நெருப்பாக மாறிடும். அப்போ நாம் அந்த நெருப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோட காரணம், நாம் குப்பையாக இருந்தால் கூட அந்த அக்னி வழிபாட்டினால் நாம் வந்து அந்த அக்னிக்கு நிலைக்கு உயர்த்தப்படுவோமுங்கிற மாதிரி. ஏன் அந்த மாதிரினா, நம்ம உடம்புலையும் நெருப்பு இருக்குது, இந்த இடத்துல நமக்கு நெருப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்கன்னு. கேலரி இஸ் எ யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபயர் இல்லையா. நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, அதில் இந்த அக்னின்றதும் இருக்குது. அதனால் நீ சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது இல்லையா, அது அந்த நெருப்பில் போகுது. உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலைன்னா அந்த நெருப்பில் போகுது. நீ சாப்பிட்ற எல்லாமே அதுக்குள்ளே போகுது. அதனால் சிரிடி பாபா போன்றவர்கள் அவங்கக்கிட்ட என்ன எலிமெண்ட் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அக்னி வழிபாட்டை அவங்க ஆரம்பித்து பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கும் சிரிடியில் இருக்குது, ஒரு டொக்கு சந்தல் வச்சுருக்காங்க. நீங்கள் சிரிடி பாபா பார்த்துட்டு இப்படி சுற்றிக்கின்னு வர்றீங்க இல்லையா, வந்த உடனே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு இப்படி ஒரு குட்டி இடத்துக்குள்ளே இப்படி சுற்றிக்கின்னு கூட வர முடியாது, இப்படி பார்த்துக்கின்னுட்டு இப்படி வந்துடணும். அங்கே வந்து துர்கமாயி இருக்கும், அதை பார்த்துட்டு வெளியே வந்துடணும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் அந்த துணி வந்து அவர் வச்சுட்டதுனால அது இன்றைக்கி வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஜனங்கள்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த பொருள்களால் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நாம் ஆரம்ப காலத்தில் பெருமாள் கோயிலில் நெருப்பு வளர்த்தோம். அந்த நெருப்பை எப்பயும் அணையாமல் காப்பாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3 கோயில்லையும் பூஜை ஆரம்பித்தோம். நெருப்பு அக்னிஹோத்திரம், அக்னி காரியம்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் கோயிலில் பண்ணுறோம், துர்கு கோயிலில் பண்ணுறோம், நம்ம பெருமாள் கோயிலில் பண்ணுறோம். இது அடுத்தது. அதுக்கப்புறம் இங்கே கோயில் இருக்குது இல்லையா, போன வாரம் கூட வந்திருந்தாங்க புவனான்ட்டு ஒரு மேடம், எழுத்தாளர். அவங்க சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சிரிடி பாபாவுக்கு சிலை வாங்கி கொடுக்கணுன்னு இருக்குது, நான் வாங்கி கொடுத்தா நீங்கள் வந்து பூஜைக்கு ஒத்துக்குவீங்களான்னாங்க. கொண்டாமான்னு. அப்போ இந்த இடம் வாங்கியிருந்தேன், ஆனால் எதுவும் கட்டலை. இது வந்து ஒரே தென்னை மரம் இருந்த ஒரு இடம், அப்படி தான். அவங்க அந்த சிலையை கொண்டாந்தாங்க, துணியில் சுற்றி தான் கொண்டாந்தாங்க. அதனால் இந்த இடத்துல அதை வந்து துணியிலே உட்கார வச்சிட்டேன், அதை பிரிக்கலை, அப்படியே உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலெல்லாம் கட்டினோம், இங்கே சிரிடி பாபா உட்கார வச்சோம். ஒரு 40 வருஷத்துக்கு ஒருக்கா ஜனங்கள்லாம் காஞ்சிபுரத்தில் போய் அத்திவாரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன நம்ம டெய்லி பார்க்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அத்தி மரம் ஒன்று அங்கே நாகர்கோயிலில் கிடைக்குதுன்னு சிவராமன் ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்தார். ஸோ அந்த அத்தி மரத்தில் நாம் வந்து நாகர்கோயில் ஆச்சாரியங்களெல்லாம் வச்சு இந்த அத்தி மரத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மகாலட்சுமியும் கூட சேர்த்து வைக்கலான்ட்டு இங்கே கொண்டாந்தோம். இப்படி ஒவ்வொன்றா வர ஆரம்பித்தது. நிற்கிற குளத்தில் சிவன், பஞ்சமுக ஆஞ்சநேயர், நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், சஹஸ்ரலிங்கம். இந்த இடத்துல நேபாளில் இருக்கு இல்லையா சிவன் கோயிலில், அந்த மாதிரி அந்த அகோர வீரபத்ரர் ப்ளஸ் நந்தி, இதெல்லாம் இங்கே கொண்டு வந்தோம். இது ஒரு தனி கேம்பஸ், அவுட் அண்ட் அவுட் எல்லாமே கோயில் சம்மந்தப்பட்டதாக கொண்டு வந்தோம். அப்போ இங்கே சாய்பாபா வந்ததுனால நாம் இந்த மாதிரி ஒரு தூணி பண்ணலாம்னு நினச்சோம். அதனால் நீ சிரிடியில் போய் பாரு, இல்லை மயிலாப்பூர் கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோயில்லையும் போய் துணியும் பாரு. அது எல்லாத்தையோட நம்ம இது தான் நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது கோல்ட் பிளேட்டட் வேறு, இந்த துணி வந்து டோட்டலி கோல்ட் பிளேட்டட் துணி. அதனால்
யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க அதில் வாங்கி போடுறாங்க. நம்ம யாருக்கும் சொல்கிறது இல்லை. இப்போது யாரோ இந்த பாலினுடைய பையன் இங்கே வந்து 7 நாள் இருந்தான். இப்போ அவன் திரும்பி போகிறான் ஆஸ்திரேலியாவுக்கு. அதனால் இவங்ககிட்ட சொல்லி அவனை ஒரு தேங்காய் போட்டு ப்ரே பண்ணிட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி யாருக்காவது சொல்லுவோம், இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணிக்கின்னு போங்கன்ற மாதிரி. அப்போ அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் தேங்காய் மட்டையே நம்ம போடுறோம். எப்பயாவது என் மைண்டில் வரும், அப்போ பழங்களும் போட சொல்லுவேன். வேறு எதுவும் அதில் நம்ம ஜென்ரலாக போடுறதில்லை. ஒன்லி தேங்காய் மட்டை ப்ளஸ் சம்டைம்ஸ் நெய் ஊற்றுவாங்க நினைக்கிறேன். அண்டு பழம் போட சொல்லுவேன் நான். அதர்வைஸ் இது இட்ஸ் கெப்ட் ஹியர். அது நல்லா பண்ணிட்டோம். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் குறைகளோடு இருந்தது. அப்போ அந்த நெருப்பு வெளியே போகிறதுக்கு, புகை வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பாரு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு, அதில் அந்த கார்விங்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்கோம். இதை சுற்றி எல்லாம் 12 ராசி. இது சிறிலையும் கிடையாது, மயிலப்பூர்லேயும் கிடையாது. என்ன 12 ராசி கூட்டத்தில் வச்சுருக்கோம். இங்கே நடக்கிறது எல்லாமே தானாக நடக்கிறது தான். நான் பண்ணேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் சாமி நம்மளை கைட் பண்ணுது. அதனுடைய போக்கில் எல்லாமே அமைஞ்சிடுது. அதெல்லாம் தானாக அமைஞ்சிடுது. இப்போ இந்த இடம் என்ன பாரு, ஒரு மைதானம், ஒரு பிளெயின் தரை தான் போட்டுக்கணும், கவர் பண்ண வேணாம். ஒரு கோயிலாவது இந்த மாதிரி காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு. ஒரு வேளை இங்கே யாகம் இங்கே நடக்கிற போது தேவைப்பட்ட என்ன பண்ணுறதுன்னு ஷாமியானா ஒரு 5-6 வாங்கி வச்சுருக்கோம். நல்லா பெருசு. அதை போட்டால் இந்த இடத்துலேருந்து அது வரைக்கும் ஒரு 5 கவர் ஆகிடும். வெயிலில் கூட ஜனங்கள்லாம் உட்கார்ற அளவுக்கு வசதியெல்லாம் இருக்குது. எல்லாம் அந்த ஷாமியானெல்லாம் மாட்டியில் வச்சுருக்கோம். நம்ம நிறைய இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாத வசதிகள் இல்லை. இப்போத்துக்கு இது போகிறோம். இப்போ இருக்கிற வாரத்தில் 3 நாள் 4 நாள் இங்கே வைக்கிறோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எங்கள் பெருமாள் கோயிலில் வைக்கணும். அண்டு இஃப் அட் ஆல் இட் பிகம்ஸ் நெசசரி இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு என் மைண்டில் கவர் பண்ணணும்னு வரல. இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸு பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதனால் எல்லாமே இங்கே கடவுளுடைய பிளானில் நடக்குது. நம்ம ஒன்றும் திட்டமெல்லாம் போடுறதில்லை. அதனுடைய போக்கில் ஏதோ ஒரு செலவு வரும், அதுக்காக ஒரு கோயில் கட்ட ஆரம்பிப்பேன். இப்படி தான் எல்லாம் நடக்கும். ஆரம்ப காலத்தில் நிலங்கரையில் இருக்கிற போது சிலையே கிடையாது. நானே தான் எல்லாம் 400 மாலை போட்டு நிற்பேன். அப்போது அப்படியே தான் கார்த்தி பாட்டு கீட்டு எல்லாம் அதே தான். ஒரு 3/4 மணி நேரம் 400 மாலையோடு நிற்கணும் தாங்கிக்கிட்டு. பல நாளில் என் ஃபேஸ்லேயே எனக்கு வெங்கடாஜலபதி தெரிவார். பல நாளில் என் காலில் 2 தங்க கால் தெரியும். அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வந்தபோது நம்ம மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய இவர், அவர்கிட்ட சொல்லி நம்ம பூரண பிரம்மம் சாமி இல்லையா, அதை பண்ணோம். இப்படி எல்லாத்துக்கும் காரணக்காரி இருக்கும். ஒரு தடவை கணபதி ஸ்தபதி வந்துட்டு பெருமாள் கோயிலில், இது என்ன சாஸ்திரத்தில் இந்த கோயில் கட்டியிருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சாஸ்திரம் இல்லைங்க, நான் என் மைண்டில் என்ன வருதோ அதை தான் பண்ணுவேன். ஆனால் சாஸ்திரம் பார்த்து கட்டின எல்லா கோயிலை விட என் கோயில் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது, ரொம்ப வளப்பமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். அது மாதிரி இதெல்லாம் சித்தர்கள் வழிபாட்டில் வர்றது. சித்தம்னா என்ன, மைண்டு. ஸோ யாருடைய மைண்டு ஒடுங்கிடுச்சோ, இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, பேப்பர் இப்படி பிடிச்சேன்னா ஒன்றும் ஆகாது. ஒரு லென்ஸ் வச்சேனாக்கா சூரியனுடைய ஒளிக்காட்சிகள் அந்த லென்ஸ் வழியாக இங்கே ஒரு ஓட்டம் வந்துடும். அந்த மாதிரி யாருடைய மைண்டு இங்கே ஒடுங்கிடுச்சோ அவங்க நினைக்கிறதெல்லாம் தாட் மெட்டீரியலைசேஷன் சொல்லுவோம். ஒரு விஷயம் நான் நடக்கணும்னு நினச்சா அது நடந்துடும். தாட் மெட்டீரியலைசேஷன். எண்ணியாங்கு ஏதோர் எண்ணிய திண்ணியராக பெறின் வேண்டியாங்கு ஏதாலும் தவம் யாண்டும் முயலப்படும். தவம் எதுவும் செய்யணும், என்ன நினைக்கிறது நடக்கும். அதனால் எண்ணம் தான் வாழ்க்கை. அந்த மனுஷா அப்படின்னா திங்கிங் மிஷின் அர்த்தம். மனிதர்களுக்கு இன்னும் எண்ணம் ஒடுக்கம் வரலை. அதனால் அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேன்னுது. இல்லைன்னா உனக்கு சாமியார் தெய்வம் தேவையில்லை, சாமி தெய்வம் தேவையில்லை. மைண்டில் நீ ஃபோக்கஸ்டாக இருந்தியானா நீ எது நினச்சா அதெல்லாம் நடக்கும். ஏதோ எனக்கு தான் நடக்கும்னு நீ நினைக்க வேணாம், எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் உங்களுக்கு யூஆர் டர்புலண்ட். எப்போ பாரு ஏதோ ஒரு இதில் டென்ஷன் ஆகுறீங்களா, அதனால் நீங்கள் நினைக்கிற தாட்ஸ் பெர்ஃபெக்ட் ஆக மாட்டேன். பெர்ஃபெக்ட் ஆகிட்டா யார் நினச்சாலும் நடக்கும். நான் சொல்லவே இல்லை. இட்ஸ் ஆல் பாசிபிள். It's a question of your reasoning and seasoning your mind. सुननात अरज अब मेरी, मैं शरण पड़ा प्रभु तेरी। सुननात अरज अब मेरी,
शरण पड़ा प्रभु तेरी। तुम मानुष तन मोहे दीन्हा, भजन नहीं तुम्हारो नहीं किन्हा, विषयों ने लई मति घेरी। मैं शरण पड़ा प्रभु तेरी। सुत दारादिक ये परिवारा, सब स्वार्थ का है। குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.